ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்சுலின் எப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்றது ஒரு சின்ன வீடியோ ஒன்று நான் பண்ணினேன். இன்சுலின் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் அந்த நம்ம கொடுக்குற நீடில் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். அதுக்கு நான் சர்ஜிக்கல் வேஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஃபார்மசிலையும் வாங்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டலில் ப்ரிஸ்கிரைப் பண்ண லெட்டரை கொண்டு போய்ட்டு ஃபார்மசியில் காமிச்சா வாங்கிக்கலாம். அதுக்கு இது உங்களுக்கு எப்படி அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த இன்ஜெக்ஷன் நம்ம எடுக்கணும். அது தவறாமல் எடுக்கணும். ஏன்னா சுகர் அப்படின்றது விளையாட்டு இல்லை. ஸோ அது சைலன்ஸ் கில்லர். அதனால் இது நான் முக்கியமாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். இன்ஜெக்ஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. நான் அந்த பெண்ணை கழட்டிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த நீடில் இன்சர்ட் பண்ணி அதை லாக் பண்ணிக்கணும். இந்த வீடியோவில் மாதிரி பாருங்கள். அதை இன்சர்ட் பண்ணி அதில் லாக் பண்ணிவிட்டு, சாரி அது கொஞ்சம் கேமராவுக்கு இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு அந்த மேலே உள்ள இதை கழட்டிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல்கோஹால் சோப்ஸை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மற்ற இது இதை நீங்களாக எடுக்கிறீங்களா இல்லை பேஷண்ட் யாருக்காவது கொடுக்குறீங்களா, அது டிபெண்ட் ஆன் யூ. இது நான் இந்த கையில் கொடுக்குறது எப்படி அப்படின்றது தான் நான் இந்த ஸ்பாஞ்சை வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எந்த ஏரியாவில் கொடுக்குறது அப்படின்னா, அது உடம்புல நிறைய ஏரியாஸ் இருக்குது. கையில் கொடுக்கலாம், காலில் கொடுக்கலாம், ஸ்டமக்கில் கொடுக்கலாம். கையில் இந்த நான் காமிச்சிருக்க இந்த ஏரியாவில் தான் இன்ஜெக்ட் பண்ணணும். அந்த பெண்ணை யூனிட் உங்கள் மெடிக்கல் டீம் அவங்க அட்வைஸ் பண்ணபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எத்தனை யூனிட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றது அது உங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி நீங்கள் அது மாதிரி செட் பண்ணிக்கணும். நான் இன்னைக்கில் ஜஸ்ட்டு காமிக்கிறதுனால 8 யூனிட் எடுத்திருக்கேன். நீங்கள் கொடுக்கும்போது 90 டிகிரியில் தான் கொடுக்கணுங்க. நான் இதை எப்படி காமிக்கிறேனோ அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அதை ஸ்கின்னில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணும்போது ஒரே இதை ப்ரெஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் விட்டு விட்டு தான் இது பண்ணணும். ஒரே இதை ப்ரெஸ் பண்ணாதீங்க. கொடுத்து விட்டு இன்ஜெக்ஷன் எடுக்க வேண்டாம். ஒரு 10 செகண்ட் இருந்துட்டு அதுக்கப்புறமேலு ஸ்லோவாக எடுங்க. ஸ்லோலி அதை எடுத்துகிட்டு அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். உங்கள் கையில் குத்துற சான்ஸ் இருக்குது. அதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை இது பண்ணிவிட்டு நான் அந்த நீடில் கழட்டி எடுத்துக்கிறேன். எஸ், அதை கழட்டி எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த பெண்ணை ப்ராப்பராக அதை லாக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நினைவு வச்சுக்கோங்க, எந்த நேரமும் இன்சுலின் ஃப்ரிட்ஜில் தான் இருக்கணும், வெளியே வைக்க வேண்டாம். இந்த மாதிரி ப்ராப்பர் டிஸ்போசபிள் பாக்ஸில் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இதை நீங்கள் அது ஃபுல் ஆகினதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். அங்கே ஹாஸ்பிட்டலில் டிஸ்போஸ் பண்ணிடலாம். இல்லாட்டி அது என்னவே இருக்கோ அதை பார்த்து நீங்கள் அந்த மாதிரி இதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. என்னென்ன சேஃப்டி மெத்தட் இதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்சுலின் கொடுக்கும்போது முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடி 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுருங்க. ஏன்னா அப்போ வலிக்கிறது கம்மியாகும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் தானே இருக்குது. இந்த பாருங்கள், இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி திரும்ப அதை லாக் பண்ணி கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வெளியே வைக்க வேண்டாம். கொடுக்குறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் இருக்க வெளியே எடுத்தால் போதும். பிடிச்சிருக்கும்.